ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் காயஸ். இன்னைக்கு அஸ்வத் மாரிமுத்துவோட டைரக்ஷனில் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் டிராகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் என்னன்றதை ஓவராலாக இந்த படத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த ரிவ்யூவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே லிட்டரலி இந்த படம் என்ன மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நிறைய பேர் டான்டோ அப்படின்லாம் போட்டு கலாச்சிருந்தீங்க. அதுக்கான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சிமிலாரிட்டிஸ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. டான் படத்தோட அந்த ஒரு சாயலில் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி படமாக, இது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு படமாக தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே டான் படம் மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரல. சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் லைக் அந்த காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் இது வந்து ஒரு வேற விதமான ஒரு படம் தான். பட் இந்த ஒரு டிராகன் எப்படி இருக்கு, ஸோ இது வந்து பியூரா யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரிஞ்சது. அந்த யங்ஸ்டர்ஸை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது பல படங்கள்ல நம்ம பார்த்த ஸ்டோரி தான். ஒன்லைனராக எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்புன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஒன்லைனர் தான். பட் இது எந்த அளவு இவங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி ஃபன் பேக்டா நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவரோட ஆக்டிங் வேற மாதிரி இருந்தது. லிட்டரலி அந்த லவ் டுடே அந்த படம் பார்த்துருப்போம், கிரேசியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பார்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதே மாதிரி ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. லைக் எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு மாதிரி கத்துவார்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டரா, ஒரு மேட் ஆக்டரா இல்லை ஒரு சில இடங்களில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு, ஒரு சில இடங்கள் ஏன்பா ஓவரா ஹை பிச்சில் போற, சாக்க குறை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராகவும் போனாரு. பட் இருந்தாலும் ஓவராலாக இவரோட ஆக்டிங் இந்த படத்தில் வந்து டீசென்ட் அப்படின்னே சொல்லலாம். தென் இதை தாண்டி இன்னொரு ஒரு பாசிட்டிவ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டார்னு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடிஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல, பட் இருந்தாலும் வந்து பல இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ் அதுவும் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரகலையா பார்த்துட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. லிட்டரலி லவ் டுடே ஃபார்முலா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இங்கே ஹீரோ படுற கஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம சிரிப்போம். அவர் படுற வேதனை, அவர் என்னென்ன மாதிரிலாம் வந்து அதை டேக்கிள் பண்றாரு, அந்த ஒரு டிராவல்ல நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூப்பரா, ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அனதர் பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ சினிமாட்டோகிராஃபி அவரும் வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது, யூனிக்கா வந்தது நிறைய ஷாட்ஸ் எல்லாமே. ஓவராலா சினிமாட்டோகிராஃபியும் வேற லெவல். தென் இதை தாண்டி ஹர்ஷத் கான் அண்ட் விஜய் சித்து இவங்களோட பாட்டு என்ன மாதிரி இருக்கு. ஏன்னா ஹர்ஷத் கான் அண்ட் விஜய் சித்து இவங்களை வந்து விஜய் சித்து விளாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட படங்களை அவங்களே கலாச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களோட படங்கள் பேர் அவங்களுக்கு சொல்லிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த அளவு தான் அவங்களோட கேரக்டர்லாம் அந்த படங்களில் இருந்திருக்கும் இல்லையா. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கேரக்டர்ஸ் வந்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக இருக்கு. இந்த ஒரு படத்தில் நம்ம அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ், அதனால இதில் வந்து குறை சொல்ற விதத்தில் இல்லை, ரெண்டு பேருமே அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ ஆன மாதிரி இருந்தது. அதில் பல விஷயங்கள் வந்து நமக்கு கெஸ் பண்ணவும் முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் சில விஷயங்கள் வந்து கெஸ்ஸும் பண்ணுவீங்க. அது வந்து ட்விஸ்ட்னு அவர் நினைச்சாலுமே அது சில பேர் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் ரைட்டிங் இருந்தது. கொஞ்சம் அது வீக்காகவும் இருந்தது. அன்எக்ஸ்பெக்டபிளாக வந்து சில விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி பிளாஸ்ட் ஆயிருக்கும். பட் சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ட்ராக் போற மாதிரி லைட்டா கொஞ்சம் ஸ்லோனஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரேஸா போனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சரி, ஓகே, இதுதான் என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ். இப்போ ஓவராலா என்னோட ரிவ்யூ கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிசென்ட் வாட்ச் ஃபிலிம். ஸோ கண்டிப்பா என்டர்டெயின் தான், என்டர்டெய்னிங்கு பஞ்சல, செம ஃபன் பேக்கடான ஒரு படம். அதனால ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு ஃபன் டோன்ல ஒரு படம் பார்க்கணும், ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா எமோஷன்ஸும் நிறைஞ்ச ஒரு ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் முக்கியமா நீங்க லவ் டுடே அண்ட் ஓ மை கடவுளே அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்ப்பீங்க. ஃபீல் குட்டா, எமோஷனலா, அந்த ஒரு லவ் ஃபீல்ல, ஃபன் டோன்ல மூவ் ஆகிற படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, மோஸ்ட்லி இந்த ஒரு ஆக்ஷன் மூவி ஃபீல் இல்லாம, கமர்ஷியலைஸ்டு ஃபிலிம் இல்லாம அந்த மாதிரியான படங்களா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட போயிட்டு உட்காந்துட்டு வந்தீங்கன்னா தாறு மாறா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் படம் இருக்கு. அதனால டெஃபினட்டா என்ன கேட்டீங்கன்னா
ஒன் டைம் வாட்சபிள் தான், ஒர்த்து தான். ஸோ அதனால் ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபிலிம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். தென் இதை தாண்டி படம் பார்த்துட்டீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, உங்களோட ரிவ்யூ என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.